ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக மேக்ஸிமம் லேடீஸ்க்கு ஸ்கின் கேர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் நேச்சுரலாகவே இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளோவும் அதிகமாக கொடுக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு வீட்டிலேயே நம்ம வந்து எப்படி ரோஸ் வாட்டர் வந்து மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை பண்ணுறதுக்கு பன்னீர் ரோஸ் வந்து ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் அதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். 100 கிராமுக்கு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வாங்கிக்கோங்க. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து எடுத்துக்கணும். இதோட அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த எதழ்கள் மட்டும்தான் நமக்கு வேணும். கீழே அந்த காம்பு மாதிரி இருக்குல்ல, அது வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை வந்து நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். அந்த பெட்டல்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப நல்லது. எப்போவுமே ஸ்கின்னோட க்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் தனித்தனியாக. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல, அந்த ரோஸோட எதழ்லாம் அந்த வாட்டர்ஸோட பெபிள்ஸ் வந்து இருக்காது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேஸில் ஒரு பாத்திரத்தை ஃபஸ்ட்டு வந்துட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு கனமான பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் மாதிரி வச்சுருக்கேன். எதுக்காக அந்த கனமான பாத்திரம் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலாக உள்ளே எப்போவுமே நம்ம ஒரு பவுல் வைக்கணும். அதில் தான் ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் வந்து உள்ளே செக்ரேட் ஆகும். அது ஏன் நான் வந்து ரொம்ப கனமானதாக வச்சுருக்கேன் அப்படின்னா, அது கொதிக்கும் போது ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்கும். ஸோ அது மூவ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பவுல் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பவுல் வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வச்சுருக்க அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்க அந்த இதழ்கள் எல்லாம் அதை சுற்றி அப்படியே நீங்கள் போட்டுக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி வந்து அந்த ரோஸோட இதழ்கள்லாம் உள்ளே முங்குற அளவுக்கு இருக்கணும். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த மூடி வந்துட்டு உள்ளே இருக்கிற ஆவி வந்து வெளியே வரக்கூடாது, எந்த சைடில் இருந்துமே. அந்த மாதிரி ஒரு மூடியை வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு இது வந்து இந்த மேலே இருக்கிறத வந்து கூல் டவுன் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்து ஐஸ் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பாக்ஸ் ஐஸ் டியூப்ஸ் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்துட்டு கரெக்டாக நம்ம வச்சுருக்க அந்த பவுலில் தான் அந்த ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அதனால் மேலே வந்து கூல் டவுன் பண்ணணும். இது இப்போ கரெக்டாக இதை வந்து கொட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும். 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுமே நல்லா கொதிக்க விடலாம். அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இருக்குல்ல, மேலே ஐஸ் டியூப் வச்ச வாட்டர், அது கொதிக்காது. லைட்டாக அதெல்லாம் கரைஞ்சி மட்டும் போயிருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்தோம்ல சென்டரில் ஒரு பவுல், அதில் தான் பியூரான ரோஸ் வாட்டர் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்குல்ல, இது வந்து அதோட எசன்ஸ் மாதிரி ஜூஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அந்த ஃப்ளேவரும் இருக்கும். அப்புறம் அந்த ரோஸ் வந்து என்ன கலரில் இருந்தது இப்போ பார்த்தீங்களா, பியூர் ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கலரில் இருக்கும். இதையும் நம்ம வந்து தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் உள்ளே இருந்த ஒரு பவுல் இருக்குல்ல, இதில் இருந்தது தான் வந்து ஒரிஜினல் பியூரான ரோஸ் வாட்டர். நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபுல்லாக பியூராக இருக்குல்ல, அது ஒரிஜினல். இது வந்து அதோட எசன்ஸ், அதுக்கப்புறம் ரோஸ் இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சு விட்டு அந்த சார் தான். இதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஆட் பண்ணலாம். எப்போவுமே ரோஸ் வாட்டர் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின்னில் வந்து நிறைய ஸ்போர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த போர்ஸ் எல்லாமே டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ தனித்தனியாக நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 3 மாதம் வரைக்குமே வரும். நான் ஃபேஸ்க்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு க்ளோ கொடுக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் அந்த ஜூஸ் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். ஃபேஸில் அந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக அதை வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு நம்மளோட கையை வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஃபேஸ் பேக் போடும்போது ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.